ஹலோ, பல்பி டேமரின் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் கோலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆவியில் வேக வைத்த வாழைக்காய், வறுத்த ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன், சிவப்பு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு கரைக்க, பிரெட் க்ரம்ஸ், பொட்டுக்கடலை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயமும் பச்சை மிளகாயும் புதுசாக நறுக்குனது, கொத்தமல்லி தழை, எண்ணெய் தேவையானது. ஒரு வாழைக்காவை நீரில் நல்லா முழுகி குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அதை தோல் நீக்கிட்டு அதை நீங்கள் கையாலே மசிச்சிக்கலாம். அப்படி கையால் மசிக்க முடியலன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கோங்க, அதை வச்சு மசிச்சுக்கோங்க. பாவ் பாஜி மசிச்சு பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது சப்பாத்தி போடுற கட்டை எது வேணாலும் வச்சு மசிச்சுக்கோங்க. அது மசிச்சதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுதும் 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுதும் ஆட் பண்ணுங்கள். வாழைக்காய் ரொம்ப முத்தின வாழைக்காயும் வரக்கூடாது, ரொம்ப பிஞ்சு வாழைக்காயும் வரக்கூடாது. நல்லா சமைக்க எப்படி வாங்குவோமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கி இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வாழைக்காய் நாங்கள் சொல்லி கொடுக்குறது இப்போ ஒரு வாழைக்காய், இன்னும் 2 வாழைக்காய் கூட பண்ணிக்கலாம். ஆளுங்க எப்படி இருக்காங்களோ எப்படி அது வருதோ அப்படி. ஸோ அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது. ஜீரகப்பொடி, வறுத்த ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஆம்ச்சூர் மாங்காய் காய வச்சு அரைச்ச பவுடர், அதை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். உப்பு தேவைக்கேற்று, நம்மளுக்கு எப்படி உப்பு தேவைப்படுதோ அப்படி 1/2 டீஸ்பூன் இங்கே போடுறது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் போட்டுக்கோங்க. இது பொட்டுக்கடலை மாவு, ஃப்ரைட் சன்னா, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம். அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக பொட்டுக்கடலை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சிறிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி, அது அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவையும் சின்னதாக வெட்டி போட்டு, கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் போல் வெட்டி போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைகிறோம். பிசைஞ்சு அதை ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். வடை மாவு மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கிறோம். இது தண்ணி இல்லை, அதனால் திக்காக ஒரு டைட் டோவாக வரும். உருண்டை பிடிக்க வசதியாக இருக்கும். ஸோ அதில் எடுத்து நம்ம வேணுங்கிற ஷேப்பில் கட்லெட் மாதிரி ரவுண்டாக பண்ணலாம், இல்லை நீட்டை வாக்கில் பண்ணலாம். எப்படியோ அது பண்ணி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறோம். எவ்வளோ பீசஸ் வருது அப்படின்னு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ கோலா உருண்டைங்கிறதுனால ரவுண்டாக பிடிக்கிறோம். ஸோ கோலா உருண்டை எவ்வளோ வருதோ அதை அழகாக பிடிச்சி வச்சிடலாம். அழகாக பிடிக்க வரும், ஏன்னா நம்மளாம் அரைச்சி தான் வச்சுருக்கோம். வாழைக்காய் ஒரு நல்ல பைண்டிங்காக ஆக்ட் பண்ணுறதுனால அதுக்கு தேவையான இன்னொரு பைண்டிங் பொட்டுக்கடலை மாவு. ஸோ 2ம் நல்ல பைண்டிங் உதவும், அதனால் அழகாக வரும். இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. ஸோ ஒரு 8 உருண்டை போல் வந்திருக்கு. எண்ணெயை எடுத்து வானொலி எடுத்து அடுப்பில் வச்சு மீடியமான தீயில் இந்த எண்ணெய் நல்லா கொதி வரட்டும். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை கரெக்டாக மீடியமில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து கார்ன்ஃப்ளவரை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். அது இதுக்குன்னா ஒரு கோட்டிங் கொடுக்குறதுக்கு. ஸோ அது அப்பப்போ கீழே போய் உட்காந்துக்கும். பண்ணும்போது திருப்பி அந்த ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அந்த உருண்டையை எடுத்து கார்ன்ஃப்ளவரில் உள்ள டிப் பண்ணிவிட்டு, பின்ன ப்ரெட்டு க்ரம்ஸ் வச்சுருக்கோம். இந்த பிரெட் க்ரம்ஸ் நம்ம பேக்கரியில் கிடைக்கிற ரஸ்க் வச்சு கூட பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் ப்ரெட் வச்சு கூட பண்ணிக்கலாம். மிக்ஸியில் ஒரு திருப்பினிங்கன்னா இந்த மாதிரி பவுடராக வந்துடும். இல்லை ட்ரைடு ப்ரெட் வச்சுருந்திங்கன்னா, பழைய ப்ரெட் வீட்டில் இருக்குது, ட்ரையாக இருக்குது, அதையும் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாட்டி கிடைக்கிது கூட, பேக்கெட்டாக க்ரம்ஸ் கிடைக்கிது. எப்படி வேணாலும் பண்ணி அதை ஒரு உருட்டி வச்சிட்டிங்கன்னா அதுதான் அந்த கிறிஸ்மஸ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த பிரெட் க்ரம். ஸோ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் துவச்சி எடுத்து வச்சிட்டோன்னா அது என்ன ஆகும்னா ஒரு ஸ்கின் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால உங்களுக்கு அது உருண்டை அழகாக வரும். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் விட்டு எடுக்க போகிறோம்.
எண்ணெயில் வந்து சூடு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிடும், சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் கருகிடும். ஸோ நல்ல ஹீட், நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை ஒரே லெவலில் வச்சுக்கிட்டு இந்த ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். போட்ட உடனே அது வந்து தெரிக்காமல் பீஸ் பீஸாக போகாமல் ஒழுங்காக இருக்கணும். ஸோ அது பார்க்கணும். கொஞ்சம் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இறக்கி விடலாம். 2-3 ஒரு சமயத்தில் போடுங்க. சின்ன சட்டியாக வச்சுக்கிறதுனால, பெரிய சட்டியாக இருந்தால் எல்லாத்தையும் கூட போடலாம். ஏன்னா நம்ம என்ன போட போட அதோட அனல் வந்து குறையும். இந்த ஆயிலோட ஹீட் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் நிறையா போட. ஸோ 2-3 போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். போட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ திருப்பி விட்டுட்டு இந்த சொரசொரப்பு அடங்கணும். அது வந்து அடங்கினா தான் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது இருக்கிற வரைக்கும் அது குக் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். சுத்தமாக இந்த ஒரே பபுள்ஸாக வராமல் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வருதுன்னா அந்த ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் திருப்பி விட்டுட்டு அந்த கலரும் மாறும். அப்போ அது ஷுவராக தெரியும் கரெக்டாக ஆகிடுச்சின்னு. முன்னாடி எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே வந்து பச்சையாகவாக இருக்கும், வெளியில் வந்து மாத்திரம் ஆயிருக்கும். ஸோ அது சாப்பிடும்போது சரியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி சரியாக ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா அது முறுமுறுப்பாக மேலே தோலில் முறுமுறுப்பாக ஆகிடும், உள்ளேயும் வெந்திருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து அதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இது வந்து நம்ம கொத்தமல்லி சட்னி பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் இருக்குது, அதை வச்சும் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்கு ஒரு ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். மழை பெஞ்சிட்ருக்கும் போது அந்த மாதிரி ஒரு சீசன் டைமில் எல்லாேருக்கும் வீட்டில் பண்ணி கொடுத்தா எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் பண்ண முடியும், திடீர்னுலாம் பண்ண முடியாது. ஸோ முதலே பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஸோ சுவையான வாழைக்காய் கோலா ரெடி. Thank you for watching Pulpy Tamarind Channel. Please subscribe, share, like, comment and press bell notification. Thank you.